ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டுடே செஷனில் நம்ம என்ன பார்க்கலாம்னா, Amazon S3 பக்கெட்டை வந்து நம்ம நார்மலாக கிரியேட் பண்ணாமல் ஒரு AWS லாம்டா ஃபங்க்ஷன் வச்சுட்டு நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த செஷனில் பார்க்க போகிறோம். பேசிக்காக நம்ம என்ன பண்ணுவோம், S3 கன்சோலுக்குள்ளே போயிட்டு நம்ம பக்கெட்டை கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட்லாம் அப்லோட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிப்போம். பட் நம்ம S3 கன்சோலுக்குள்ளே போகாமலே எப்படி நம்ம ஒரு பக்கெட்டை நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறது, ஸோ அதுதான் வந்து AWS லாம்டா ஃபங்க்ஷன் வச்சுட்டு நம்ம கிரியேட் பண்ணி பார்க்க போகிறோம். அண்ட் அதுதான் இந்த செஷனில் நம்ம பார்க்குறோம். அண்ட் AWS லாம்டா பார்த்தீங்கன்னா ஒரு சர்வர்லெஸ் டூலில், அது இல்லாமல் நிறைய ஆட்டோமேஷன் பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ S3 தவிர்த்து நம்ம EC2 இன்ஸ்டன்ஸை வந்து நம்ம லான்ச் பண்ணுறது, ஸ்டார்ட் பண்ணுறது, ஸ்டாப் பண்ணுறது, இந்த டைம் பர்பஸில் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஆட்டோமேஷன் பர்பஸ்க்கு வந்து நம்ம AWS லாம்டா வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் AWS லாம்டா சப்போர்ட்டட் லாங்குவேஜஸ் அதெல்லாம் நான் உங்களுக்கு கன்சோலில் காட்டுறேன். ஸோ ஆல்ரெடி நான் AWS கன்சோல் லாகின் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம S3 பக்கெட்டையும் லாம்டா கன்சோல் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். S3ல வந்து பக்கெட்ஸ் பாருங்கள் எம்டியாக இருக்குது, நம்ம எதுவுமே க்ரியேட் பண்ணல, இன்னும் எதுவுமே இல்லை இங்கே. ஸோ ஒன்ஸ் நம்ம லாம்டா ஃபங்க்ஷன் நம்ம க்ரியேட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண உடனே நம்ம இங்கே ஒரு S3 பக்கெட் க்ரியேட் ஆகிறத நம்ம பார்க்கலாம். அதுதான் நம்மளோட சினாரியோ, சரிங்களா? ஸோ AWS லாம்டாவோட டேஷ்போர்டு இது. லாம்டா ஃபங்க்ஷன்ஸ் நம்ம எதுவுமே இல்லை உள்ளார, ஸோ அதனால் 0 காட்டுது. அண்ட் கோட் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 75 GB காட்டுது. இது வந்து ஃப்ரீ டயர்னால 75 GB காட்டுது. இது வந்து ப்ரொடக்ஷனில் பார்த்தீங்கன்னா 40,000 GB வரைக்கும் நம்ம காட்டும். அண்ட் ஃபுல் அக்கௌண்ட் கன்கரன்சி வந்து 1000 வரைக்கும் காட்டணும். நம்ம ஃப்ரீ டயர்னால நம்மளுக்கு 10 தான் காட்டுது. ஸோ இங்கே வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷன்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணோம். ஸோ க்ரியேட் ஃபங்க்ஷன் கொடுத்துருங்க. அண்ட் இங்கே ஒரு 3 ஆப்ஷன் கேட்கும். ஆத்தர் ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து நம்ம கோடு டெவலப் பண்ணி பில்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஆப்ஷன் கொடுத்தோம்னா யூஸர் ப்ளூ பிரிண்ட் கொடுத்தோம்னா ஒரு சாம்பிள் கோட் இருக்கும், அதுலேருந்து பில்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் கண்டெய்னர் இமேஜ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டாக்கர் கண்டெய்னர் இமேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டப்பில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தா அங்கேருந்து நம்ம புல் பண்ணி அப்லோட் பண்ணி நம்ம கோடை வந்து பில்ட் பண்ணலாம், சரிங்களா? நான் இப்போ வந்து டெஸ்டிங் பர்பஸ்க்காக ஆத்தர் ஃப்ரம் ஸ்க்ராட்சே கொடுத்துக்கிறேன். அண்ட் ஃபங்க்ஷன் நேம் வந்து நீங்கள் எதனா கொடுத்துக்கலாம். நான் இங்கே வந்து S3 லாம்டா அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் ரன் டைம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய லாங்குவேஜஸ் வந்து லாம்டா சப்போர்ட் பண்ணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா .NET, ஜாவா, பைத்தான், ரூபி இந்த மாதிரி லாங்குவேஜஸ் தான் சப்போர்ட் பண்ணுது. இங்கே லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து உங்களுக்கு டாப்பில் இருக்கும். ஸோ நான் வந்து பைத்தான் 3.12 நான் எடுத்துக்கிறேன், சரிங்களா? அண்ட் இங்கே வந்து நம்ம போர்டு என்ன யூஸ் பண்ணுறோம், இன்டெல் போர்டுனா நம்ம x86 ஆர்கிடெக்சர் நம்ம கொடுத்துக்கலாம். அண்ட் பெர்மிஷன்ஸ் இங்கே தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நம்ம IAM பெர்மிஷன்ஸ் கொடுக்கணும். ஒரு ரோலை க்ரியேட் பண்ணணும். ஒரு ரோல் க்ரியேட் பண்ணுறது என்ன பர்பஸ்னால், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 சர்வீசஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் இங்கே, S3 அண்ட் லாம்டா. ஸோ இதுக்கு ரெண்டுத்துக்குமே வந்து இன்ட்ராக்ட் ஆகணும், கம்யூனிகேட் ஆகணும்னா நம்ம வந்து ஒரு ரோலை க்ரியேட் பண்ணோம் ஐஏஎம்ல. ஸோ நீங்கள் புதுசாக ஒரு ரோல் க்ரியேட் பண்ணால் கிரியேட் அண்ட் நியூ ரோல் வித் பேசிக் லாம்டா பர்மிஷன் கொடுக்கலாம். நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் யூஸ் அண்ட் எக்ஸிஸ்டிங் ரோல் கொடுத்துட்டு நான் க்ரியேட் பண்ண ரோலை வந்து நான் இங்கே கொடுத்துட்றேன். S3 லாம்டா கொடுத்துருக்கேன். அண்ட் இங்கே அட்வான்ஸ் செட்டிங்ஸ் எதுவுமே தேவையில்லை. இப்போ நம்ம வந்து ஃபங்க்ஷனை வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நம்மளுக்கு வந்து ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ண உடனே நம்மளுக்கு இங்கே வந்து டிஸ்கிரிப்ஷன் நம்ம என்ன ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணியிருக்கோம் S3 லாம்டான்றது வந்து டிஸ்பிளே ஆகிடும். இது வந்து ஆட் ட்ரிகர்னு ஒரு ஆப்ஷன். இந்த ட்ரிகர் ஆப்ஷனில் வந்து நம்ம எந்த ரிசோர்ஸ்னாலையும் ஆட் பண்ணிக்கலாம். நிறைய ரிசோர்ஸஸ் இருக்குது. ஸோ லாம்டா சப்போர்ட் பண்ணுற ரிசோர்ஸஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும், நிறைய இருக்குது. ஸோ இப்போதைக்கு நம்ம தேவையில்லை. கம்மிங் செஷனில் உங்களுக்கு வந்து மற்ற ட்ரிகர் பண்ணும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் இப்போதைக்கு நம்ம வந்து சினாரியை வந்து நம்ம வந்து ஒரு S3 பக்கெட்டை நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். அண்ட் கீழே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். கோடு, டெஸ்ட், மானிட்டர், கான்ஃபிகரேஷன் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். அண்ட் கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா இப்போ வந்து இது lambda_function.py இதுதான் வந்து டிஃபால்ட்டு ஃபைலு. இந்த ஃபைலுக்குள்ளே தான் நம்ம வந்து புதுசாக பண்ணுற லாம்டா ஃபங்க்ஷன்ஸ்லாம் எக்ஸிக்யூட் ஆகும். இங்கே வந்து நம்ம எதுவும் கோடு இல்லை, நான் ஆல்ரெடி டெலிட் பண்ணிட்டேன். இந்த கோடில் வந்து நம்ம என்ன போகணுன்னா, நம்ம S3 பக்கெட்டை வந்து க்ரியேட் பண்ணுற கோடை வந்து நம்ம இங்கே எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த என்விரான்மெண்ட்டில் அண்ட் நான் வந்து VS ஸ்டூடியோவில் வந்து நான் கோடு வச்சுருக்கேன். இதுக்கான கோடு இது வந்து ரொம்ப பெருசாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க, சிம்பிள் கோடு தான். நம்ம இந்த கோடை வந்து நம்ம உள்ளே போட்ட பிறகு ஈவெண்ட் கான்ஃபிகர் பண்ணோம். ஈவெண்ட் கான்ஃபிகர் பண்ணும்போது நம்ம பக்கெட் நேம்லாம் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஈவெண்ட்டை வந்து பக்கெட் நேம் ஃபெச் பண்ணிக்கும். ஸோ அதனால் நம்ம இந்த கோடில் நம்ம எதுவுமே எடிட் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் இந்த கோடை நம்ம உள்ளே வந்து லாம்டாவில் கொடுத்துக்கலாம். அண்ட் கீழே வந்து லாக்ஸ் தான் நான் நிறைய கொடுத்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேட்டஸ் கோட் வந்து 200 வந்துச்சுன்னா சக்ஸஸ்ஃபுல்லி கிரியேட்டட் பக்கெட்டு, ஓகேங்களா? இதே வந்து எரர் வந்திருக்கு, ஸ்டேட்டஸ் கோட் 500 வந்திருக்குனாக்க நம்ம பக்கெட் நேமில் ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். 400நாக்க நம்ம பக்கெட் நேமே ப்ரொவைட் பண்ணல. அந்த மாதிரி வந்து ஸ்டேட்டஸ் கோட் நான் செட் பண்ணியிருக்கேன் இந்த கோடில். ஜஸ்ட் இதை காப்பி பண்ணிங்க. காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து லாம்டா ஃபங்க்ஷனில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம வந்து ஒரு ஈவெண்ட்டை வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம கான்ஃபிகர் பண்ணிடலாம். இங்கே ஜஸ்ட் நீங்கள் ஈவெண்ட் நேம் எதுனா கொடுத்துக்கலாம். நான் டெஸ்ட்னு கொடுக்குறேன். அண்ட் இங்கே வந்து நம்ம முக்கியமான JSON ஃபார்மேட்டில் நம்ம பக்கெட் நேம் அங்கே டிஸ்பிளே பண்ணோம்.
நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஈவெண்ட்லேருந்து தான் நம்ம ஒரு கோடு வந்து ஃபெச் பண்ணிக்கோம். ஸோ நான் ஒரு நோட் பேடில் போட்டிருக்கேன், இதை ஜஸ்ட் நம்ம காப்பி பண்ணிக்கலாம். லேம்டா ஃபங்க்ஷனில் போய்ட்டு ஜேசனில் காப்பி பண்ணிங்க. பக்கெட் நேம் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், நம்மளோட விஷயம். ஸோ பக்கெட் நேம் பார்த்திங்கன்னா குளோபலி யூனிக்காக இருக்கணும் S3 பொறுத்த வரைக்கும். ஸோ அப்பர் கேசஸ்லாம் இருக்கக்கூடாது, லோவர் கேசஸ் தான் இருக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, நான் கொடுக்குறேன் S3 கிரியேட்டட் பை லாம்டா. இன்றைக்கி டேட் கொடுத்துட்றேன் 17/06/2024 அப்படின்னு இந்த நேம் கொடுத்துட்டு நம்ம சேவ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நம்ம பக்கெட் நேம் வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து எரர் காட்டிடும். ஸோ ஸ்டேட்டஸ் கோடு 400 இல்லை 500 நமக்கு காட்டிடும். ஸோ அதை வச்சு நம்ம வந்து எடிட் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்ம சேவ் பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்போ சேவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போ நம்ம கோடு வந்து நம்ம புதுசாக போட்டிருக்கோம். ஆல்ரெடி ஒரு கோடு இருந்துச்சுன்னா டிஃபால்ட் இருந்துச்சுன்னா அதை டெலீட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு கோடு போட்டிருக்கோம். போட்ட உடனே நம்ம என்ன பண்ணணும்னா, இங்கே இந்த டெஸ்ட்டில் போயிட்டு டெஸ்ட்டுன்ற இதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம இங்கே டெஸ்ட் கொடுத்து பார்க்கலாம். இங்கே ஏதாவது எரர் வருதான்னு பார்க்கலாம். இங்கே எதுவும் எரர் வரல, சக்சீடுன்னு வந்துருச்சு. டீட்டெயில்ஸில் கிளிக் பண்ணாக்க ஸ்டேட்டஸ் கோடு வந்து 200. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 200 வந்துச்சுன்னா சக்ஸஸ்ஃபுல்லி பக்கெட் வந்து க்ரியேட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ ஜஸ்ட் ஒரு வெரிஃபை பண்ணிக்கலாம். S3ல போயிட்டு நம்ம ரீலோட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் வரல. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா, இங்கே கீழே போயிட்டு சப்போஸ் இந்த மாதிரி வரலனாக்க நீங்கள் திருப்பியும் வந்து கோடில் போயிடுங்க. கோடில் போயிட்டு நம்ம கோடை வந்து புதுசாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அது வந்து டெப்ளாய் பண்ணவே இல்லை. இங்கே டெப்ளாய் பண்ணி பாருங்கள். ஸோ டெப்ளாய் பண்ணிட்ட பிறகு ஓகே, டெப்ளாய் பண்ணியாச்சு. இப்போ வந்து டெஸ்ட்டு கொடுத்து பாருங்கள். ஸோ ஸ்டேட்டஸ் கோட் வந்து 200, பாடி வந்து சக்ஸஸ்ஃபுல்லி கிரியேட்டட் பக்கெட் வந்து கிரியேட் ஆகிடுச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. ஸோ நம்ம கொடுத்த கோடை வந்து எக்ஸிக்யூட் ஆகி ட்ரிகர் ஆகி இப்போ வந்து ஒரு பக்கெட் வந்து கிரியேட் ஆகிருக்கு. ஸோ ஃபைனலாக நம்ம வந்து S3ல போயிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள், பாருங்கள். இப்போ நம்ம க்ரியேட் பண்ணது வந்துடுச்சு. ஸோ பக்கெட் நம்ம க்ரியேட் பண்ண S3 கிரியேட்டட் பை லாம்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம க்ரியேட் பண்ண பக்கெட் வந்திருக்கு. அவ்வளோதாங்க. இதுதான் வந்து நம்ம AWS லாம்டா ஃபங்க்ஷன் வச்சுட்டு நம்ம எப்படி ஒரு ஃபங்க்ஷனை வச்சு ட்ரிகர் பண்ணுறது, க்ரியேட் பண்ணுறது, ஸ்டாப் பண்ணுறது, ஸ்டார்ட் பண்ணுறதெல்லாம் பண்ணலாம். இப்போதைக்கு இந்த செஷனில் உங்களுக்கு வந்து S3 மட்டும் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஸோ கம்மிங் செஷனில் என்ன பண்ணலான்னா, நம்ம வந்து S3ல வந்து பக்கெட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஆப்ஜெக்ட் எப்படி அப்லோட் பண்ணுறது, S3 கன்சோலுக்குள்ளே போகாமல் எப்படி அப்லோட் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ ப்ரீவியஸாக ஒரு வீடியோ நான் லான்ச் பண்ணியிருந்தேன் RDS பொறுத்துட்டு. நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி நிறைய பேர் லைக் பண்ணியிருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ரொம்ப தேங்க்ஸ். ஸோ கண்டினியூஸாக நீங்கள் அந்த சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. நான் உங்களுக்கு ஃபர்தராக வந்து ரியல் டைம் சினாரியோஸ் இந்த மாதிரி நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோஸில் உங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன். சரிங்களா. தேங்க்யூ.